வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் தாயா, இந்த மனசு தான் இந்த மனுஷனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாதுன்றதுல என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ். ஏன்னா இந்த மாதிரி யாருக்குமே தோணாது. எவனா சிக்குவானா அப்போ வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த முத்துக்குமரன் நிறைய பேர் வச்சு செஞ்சுருக்காங்க, இன்க்ளூடிங் ஜாக்லின் உட்பட. பட் ஜாக்லினுக்கு இந்த ஒரு பிரச்சனையால், அந்த ஒரு விஷயத்தால் பெரிய பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்லிட்டு நம்மளால் விட்டார் பார்த்தீங்களா, அப்படியே அதை கடந்து போனார் பார்த்தீங்களா, அதுதான் வேறு மாதிரி. அதனால தான் எல்லாருமே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னராக வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு குவாலிட்டி போதாதா? சரி, என்னென்னா இவங்க ஒரு வார்த்தை, அதாவது லெட்ரு, மறைமுகமாக லெட்ரு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்க. அதில் நம்ம முத்துக்குமரனுக்கு அவர் இந்த கடந்து வந்த பாதையில் நாங்களாம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதான் உண்மை. ஆனால் அதை அலங்காரத்துக்கு, அதாவது எந்த வார்த்தை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி நம்ம ஜாக்லின் ஒரு லெட்டர் மொட்டை போட்டிருப்பாங்க. அப்போ ஜாக்லின் பண்ணது விஜய் சேதுபதிக்கு தெரியும். பட் இருந்தாலும் அங்கே சொல்லாமல் உங்களது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. இதை யார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு போது இது ஜாக்லின் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்குனாச்சு. அப்புறமா தான் அதை சாரி கேட்டிருப்பாங்க. அதை நம்ம மஞ்சரி சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை ஃபேர் பண்ண சொல்லியிருப்பார் போல இருக்குது. அது வெளியில் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திச்சுன்னா அப்போது செம்ம கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. அது ஜாக்லின் செம்ம ஃபயராக போச்சு. ஸோ இப்போ அதை சாரி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறது அந்த ஹைலைட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? 3 டைம் சாரி சொல்லிட்டீங்க, எனக்கு சாரியெல்லாம் வேண்டாம் ஜாக்லின், நீங்கள் தப்பாக சொல்லியிருக்க மாட்டீங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் அந்த இன்டென்ஷனை சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இயல்பாக வச்சுருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணது ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை கிடையாது. அது அதேமாதிரி ஒரு பேச்சை இன்னும் ஸ்ட்ராங்காக அலங்காரப்படுத்துகிற வார்த்தையும் கிடையாது. அது என்னோடய நிலைமை மட்டும் கிடையாது. என்ன மாதிரி வெளியில் இருக்க பார்த்தீங்களா ஒருத்தன், அவனோட நிலைமை. அதை சொல்லும்போது, அந்த லெட்டர் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையை வெளியில் என்ன மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அதை கேட்கும்போது என்ன தோணிருக்கும், அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படி வலிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. இதை கேட்டு ஒருவேளை அவன் ஹர்ட் ஆகி அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்றதுக்காக தான் அதை நான் அப்படியே கடந்து போன உங்ககிட்ட எந்த விவாதமும் பண்ணல. நான் நினச்சிருந்தேன்னா இதை விவாதம் பண்ணி அன்றைக்கே நீங்கள் பண்ணது தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். பட் இதை நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதில் நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்கன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதுவுமே இப்போ செம்ம கடந்து போனேன். இப்போ கூட நான் ஏன் இதுக்கு இவ்வளோ கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்டென்ஷனில் சொல்லியிருக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். வெளியில் இருக்கவன் தப்பாக உங்களை புரிஞ்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கிளாரிட்டியும் கொடுக்குறேன்றார். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போவும் சௌந்தர்யா அவரை வன்மத்தோடு தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட முத்துக்குமரனை ஒரு இடத்துல கலாய்க்கிறாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கப்பு வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளே போய் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, முத்துக்குமரன் இப்படி தான் பண்ணிட்டான், அவன் இல்லைன்னா நான் வாங்கியிருப்பேன். அதான் உண்மை, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எஃபர்ட்டை போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஆனால் இப்போ இயங்குறான், ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு. அந்த மாதிரி பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்காங்க சைடில். ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுலேயும் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும், இதனால் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் முத்துக்குமரன். வேறு மாதிரி வருத்தமான ஒரு சம்பவம். எனக்கே ரொம்ப அப்படியே புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக முத்துக்குமரனோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் ஆளுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, எங்கால் பாருங்கள் தங்கம் அப்படின்ற மாதிரி மாறு தட்டுவாங்கன்றதான் என்னோட கருத்து. சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்.